சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள பிகார் மாநிலத்துக்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து இருப்பது கண்டிக்கத்தக்கதாகும். தமிழக அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதி, மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி குறித்த அறிவிப்புகள் இல்லை. மத்திய நிதிநிலை அறிக்கை ஒட்டு மொத்தமாக ஏமாற்றத்தையே தருகிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஒன்றியங்களில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் குடியிருப்புக்கான பயனாளிகளை தேர்வு செய்வதற்கு ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் ஆளும் கட்சி ஒன்றிய செயலாளர்கள் பேரம் பேசுவதாக புகார் எழுந்துள்ளது. புற்றுநோய், அரிய வகை நோய்கள் மற்றும் இதர நாள்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நாட்டு மக்களின் சேமிப்பு, முதலீடு, நுகர்வு, வளர்ச்சி ஆகியவற்றை விரைவாக அதிகரிக்க மிகவும் வலுவான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய பட்ஜெட் இது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.